வணக்கம். காவல் சித்திரவதை கொலை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை பேசுவதற்காகத்தான் இந்த காணொளி. ஆகஸ்ட் 10, 1995 தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவர் சேர்பர்சன் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவங்க சொல்கிறாங்க, இந்த உடற்கூராய்வு அறிக்கை இருக்கு இல்லையா, அது சம்மந்தமாக பேசும்போது சொல்கிறாங்க, யூஸ்வலி பொதுவாக வழக்கமாக the reports are drawn up casually and do not at all help in the forming of an opinion as to the cause of death. வழக்கமாகவே இந்த உடற்கூராய்வு அறிக்கைகளை பார்க்கும்போது பொறுப்பற்ற முறையில் தயார் செய்யப்படுவதாகவும், எந்த விதத்திலையுமே ஒருவர் எதன் காரணமாக இறந்தார், அவர் உயிர் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்ய பயன்படுகிறதில்ல அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இதில் கடைசி வரியில் அவங்க சொல்கிறாங்க, the commission has formed an impression that a systematic attempt is being made to suppress the truth and the report is merely the police version of the incident. போலீஸ் என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை தான் அந்த உடற்கூராய்வு அறிக்கையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே கடிதத்தில் சொல்கிறாங்க, the commission is of the prima facie view that the local doctor succumbs to the police pressure which leads to distortion of the facts. அப்போது காவல் சித்திரவதை கொலை வழக்குகளில் உடற்கூராய்வு அறிக்கைகள் எவ்வாறு அந்த அறிக்கைகளை மருத்துவர்கள் எழுதுகிறாங்க, தயார் செய்கிறாங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த உடற்கூராய்வு அறிக்கைகளை பற்றி சட்டம் சார்ந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பேசும்போது, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரன்சிக் மெடிசனில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரன்சிக் மெடிசன் ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் த டெட் பாடி. டெட் ஹியூமன் ஸ்பீக், டெட் ஹியூமன் வில் ஸ்பீக்னு சொல்லுவாங்க. இறந்து போன மனிதன், உயிரற்ற இந்த மனிதன் பேசுகிறார். எதன் மூலமாக அப்படின்னா இந்த உடற்கூராய்வு அறிக்கையின் மூலமாக. ஆனால் இறந்து போன அல்லது உயிர் பிரிந்த அல்லது கொலை செய்யப்பட்ட அல்லது சந்தேகத்திற்கு இடமாக இறந்திருக்கக்கூடிய அந்த நபர், உயிர் பிரிந்திருக்கக்கூடிய அந்த நபரின் குரலை நசுக்க முடியுமா அப்படின்னா, நான் சற்று முன் வாசித்த அந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவருடைய அந்த கடிதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரிகிறது, அவர்களின், அதாவது கொலை செய்யப்பட்டவர்களின், சந்தேகத்திற்கு இடமாக இறந்தவர்களின் குரல்கள் அந்த உடற்கூராய்வு அறிக்கைகளில் அவர்களின் குரல்கள் நசுக்கப்படுகின்றன. எப்படி போலீஸ் என்ன சொல்லுகிறார்களோ, நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற காவல் சேவகர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அவைகளை தான் உடற்கூராய்வு செய்யக்கூடிய மருத்துவர்கள் உடற்கூராய்வு அறிக்கைகளில் எழுதி தருவதாக இந்த கடிதம் குறிப்பிடுகிறது. இப்படி சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது போன்ற கொலை வழக்குகளில் காவல் கட்டுப்பாடில் உயிரிழப்பு ஏற்படும் பொழுது, கொலை நடக்கும் பொழுது, சித்திரவதை கொலை நடக்கும் பொழுது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு, அதனால தான் நான் பிரித்து சொல்கிறேன். இவ்வாறு நடக்கும் பொழுது நிச்சயமாக உடற்கூராய்வை காணொளி மூலமாக பதிவு செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த அந்த ப்ரொஃபஷ்னலாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் ஃபோட்டோகிராஃப்ஸ், புகைப்படங்கள் எடுக்க வேண்டும். அப்படின்லாம் தெளிவாக எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நம் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கு தெரியும். இவைகளெல்லாம் அவர்கள் நிச்சயமாக செய்திருக்க வேண்டும். இப்போ குறிப்பாக நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். நாம் சில இடங்களில் கேள்விப்படுறோம், சித்திரவதை கொலைகளில் மிளகாய் பொடியை கண்களில், காதுகளில், மூக்கில், வாயில் எல்லாம் செலுத்தி அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ உடற்கூராய்வு செய்கிற மருத்துவர்கள் அந்த உடற்கூராய்வு செய்யும்போது வீடியோ பதிவு செய்வாங்க. வீடியோ பதிவு செய்யும்போது இந்த மிளகாய் மூலமாக சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்களா இல்லையா என்பதை உறுதி செய்யணும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்வாப்ஸ் இந்த முகக்குழாய்களில், அதாவது காது, மூக்கு, வாய் இது போன்ற இடங்களில் ஸ்வாபை செலுத்தி எடுத்து அதை தடயவியல் துறைக்கு, ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த ஸ்வாபில் மிளகாய் பொடி இருந்ததற்கான ஆதாரம் இருக்கா, மிளகாய் பொடி இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டியது உடற்கூராய்வு மருத்துவரனுடைய கடமை. அப்படி அவர்கள் அதை செய்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த காணொலியில் அந்த ஸ்வாப் டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது அந்த காணொலியில் பதிவாகி இருக்கும். அப்படி அவங்க அந்த ஸ்வாப் டெஸ்ட் பண்ணலை அப்படின்னா, அந்த காணொலியில் பதிவாகலை அப்படின்னா, இங்கே உடற்கூராய்வு செய்கிற மருத்துவர்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்யவில்லை, சித்திரவதை கொலை செய்யப்பட்டதாக கூறுகிறவர்களுடைய அந்த குரலை நசுக்குகிறார்கள் என்று பொருள் கொள்ளலாம். ரெண்டாவது, இதை இப்போ காவல் தரப்பில் விசாரிப்பாங்க, நீதிமன்ற தரப்புலையும் விசாரணை அதிகாரிகள் இருக்காங்க, உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் இந்த வழக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க.
இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போது உடற்கூராய்வு காணொளி இருக்கு இல்லையா, இந்த காணொளியையும் உடற்கூராய்வு அறையில் ஒரு சிசிடிவி இருக்கும், அதனுடைய அந்த ஃபுட்டேஜையும் அந்த காணொளியையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதை ஏன் நான் சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு முக்கியமான வழக்கில், பொதுநல வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை மிகப்பெரிய ஊழலை அவங்க அந்த தீர்ப்பில் எழுதியிருக்கிறாங்க. அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். பக்கம் 42ல் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்கிறாங்க, ஆஸ் பெர் த சிசிடிவி ஃபுட்டேஜ் மெஷர்மெண்ட்ஸ் வேர் நாட் டேக்கன் இன் எனி ஆஃப் தீஸ் பாடிஸ். தொடர்ந்து வாசிப்போம். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி கிளியர் that all these 57 postmortem certificates are done using cut copy paste method. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஸ்வாப் டெஸ்ட் பண்ணியிருந்தால் அதை உடற்கூராய்வு அறிக்கையில் பதிவு செய்ய வேண்டும். நாங்கள் ஸ்வாப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸ்வாப் டெஸ்டிங் வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம் ஃபார் எக்ஸாமினேஷன் என்று சொல்ல வேண்டும், ஆய்விற்காக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, உடற்கூராய்வு செய்யும்போது ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகுது, வீடியோவில் அதை கட் பண்ணுறாங்கன்னு வைங்க, அது எக்ஸாமினேஷனுக்கே அனுப்பலை, ஆனால் ஸ்வாப் டெஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுட்டேஜ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஃபுட்டேஜுடைய ரெலவன்ஸ் உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒருவேளை மருத்துவர்கள் வந்து ஸ்வாப் டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்வாப் வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தடயவியல் துறைக்கு அனுப்பலைன்னா, அதுவும் இந்த மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த கொலை செய்யப்பட்ட நபரினுடைய குரலை நசுக்கிறாங்க. ஆகையினால் காவல் சித்திரவதை கொலை வழக்குகளில் விசாரணை அதிகாரிகள், அவங்க நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், காவல்துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இவைகளை அனைத்தையும் கவனமாக உற்று நோக்க வேண்டும். மருத்துவர்கள், அதாவது சட்டம் சார்ந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், ஆங்கிலத்தில் ஃபாரன்சிக் மெடிசின் டாக்டர்ஸ், இன் அதர் வேர்ட்ஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுகிற டாக்டர்ஸ், உடற்கூராய்வு செய்கிற மருத்துவர்கள் எந்த விதத்திலும் தங்கள் முன் இருக்கக்கூடிய அந்த உடலினுடைய குரலை நசுக்கக்கூடாது. அதை கவனமாக பார்க்க வேண்டியது விசாரணை அதிகாரிகளின் கடமை என்று சொல்லி இந்த காணொளியை முடிக்கிறேன்.